ஸ்டாலினோட போலீஸ் நிர்வாக திறமையின்மையால் தினம் 100 கேஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கங்கே பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வுகள், பாலியல் அட்ராசிட்டிஸ், ஹராஸ்மெண்ட். பொள்ளாச்சி விவகாரத்தை எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க, எவ்வளோ பெரிய அதை வெற்றியாக அமைஞ்சது அவங்களுக்கு பார்த்தீங்களா? இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆனதே எங்கள் அதிமுக எம்எல்ஏ. ஆமாம் மேம், அதோடு முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. அப்புறமா அந்த மாணவிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்னைக்கும் சட்டசபை குறிப்புல இருக்குதா இல்லையா? இப்ப பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த மாணவிக்கு என்ன சப்போர்ட் பண்ணீங்க? சாயந்தரம் 7 மணியான ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு அதிமுகவில் இப்படி ஆகிவிட்டதா, அதிமுக அப்படி ஆகிட்டதா, 4 வருஷமா இதே தான் பேசிட்டு இருக்கீங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுக ஐடி விங் செயலாளர் அவர்கள் சந்திப்பு வரணும். வணக்கம் மேம். மேம், நீங்கள் அதிமுக ஆனால் உங்களை வச்சு செஞ்சாங்க. ஆட்சியில் இருக்கிறப்ப பொள்ளாச்சியை வச்சு இப்போ லட்டு மாதிரி 3 கட்சிது, அதில் 2 கோட்டை விட்டுட்டீங்க. இப்போ அரக்கோணத்தில் ஒன்று நடந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த அரக்கோணம் இஷ்யூ இருக்குல்ல, அதை வந்து பொலிட்டிக்கலாக அது திமுகவில் நடந்தது அதிமுகவில் நடந்ததுன்னு பார்க்குறதே தவறு. அது வந்து ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதி, சரிங்களா? அதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படி அதை நம்ம அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திமுக ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம், இந்த அரக்கோணம் விஷயந்தான் பெண்களுக்கு எதிராக நடந்த ஒரு வன்முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினோட போலீஸ் நிர்வாக திறமையின்மையால் தினம் 100 கேஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கங்கே பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வுகள், பாலியல் அட்ராசிட்டிஸ், ஹராஸ்மெண்ட் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் அரக்கோணம் விஷயம் மட்டும் அந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக வெளியே வந்து பேசினதுனால நம்ம எல்லாருமே அதை ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். வெளியவே வராமல் போன வழக்குகள் நிறையா இருக்குது. உயிரோடு எரிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அது எல்லாமே இங்கே வந்து என்னென்னா, நம்ம எந்த விஷயத்தை கையில் எடுக்கிறோமோ அதுதான் இங்கே பரபரப்பாக பேசப்படுது. இப்போ தஞ்சாவூர் பக்கம் ஒரு பொண்ணு எரிச்சே கொண்டாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ நம்ம அதை பேசவே இல்லை. அப்போ எது இங்கே நம்ம வந்து நம்மளே வந்து எதை பொலிட்டிசைஸ் பண்ணுறது, எதை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு மீடியாவே வந்து சில விஷயங்களை அணுகுவது என்னை பொறுத்தளவு அது ஒரு எதிர்கட்சி சரியாக செயல்படுறது. சரி, இது எதிர்கட்சிங்கிறது எதிர்கட்சி இவங்களை நாங்கள் சட்டமன்றத்தில் அதிமுக எங்கள் பொதுச் செயலாளர் எவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் விஷயங்களை மக்களுக்கான விஷயங்களை பேச முடியுமோ அத்தனையும் பேசுகிறார். ஆனால் பேசுகிற எந்த விஷயங்களுமே மீடியாவில் வெளியாகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அவங்க எப்பயுமே வந்து அதை லைவ்ல விடுறதே இல்லை. ஆனால் பொது வெளியில நீங்கள் வந்தீங்களா? பொது வெளியில எவ்வளோ பெரிய இஷ்யூலாம் நடந்தது. எடுத்து நீங்கள் பொது வெளியில் பெரிய போராட்டம் நடந்தீங்க. அதுவே பொள்ளாச்சி விவகாரத்தை எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க, எவ்வளோ பெரிய அதை வெற்றியாக அமைஞ்சது அவங்களுக்கு பார்த்தீங்களா? சரி, இப்போ நாங்களும் ராணிப்பேட்டை இந்த அரக்கோணம் விஷயத்துக்காக போராட்டம் நடத்தினோம். இப்போ எங்களுக்கு அரசாங்கம் அதிமுக ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த 10 வருஷங்களில், அதுவும் குறிப்பாக எடப்பாடியாரோட ஆட்சியில் கிட்டத்தட்ட 24,000 25,000 போராட்டங்களுக்கு மேலே நடந்தது. ஆமாம், அத்தனை போராட்டங்களுக்கும் அனுமதி கொடுத்தார். யாரும் போராட்டம் பண்ணினாலும் அதை தடுக்கலை. அது வந்து ஏன்னா ஜனநாயக முறையிலான ஒரு ஆட்சி. போராடுவது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுடைய நியாயம் அப்படிங்கிறத அதிமுக புரிந்து வைத்திருந்தது. அதனால் போராடுறவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துச்சு. ஆனால் இதே திமுக ஆட்சியில் அதிமுகவில் இப்போ அந்த அரக்கோணம் விஷயத்துக்காக நாங்கள் போய் போராடுகின்ற போது எங்கள் மகளிர் அணி உட்பட எல்லாரும் அதற்காக போராடுற போது என்ன பண்ணுறாங்க, மைக்கை கட் பண்ணுறாங்க. போராட்டத்துக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் அதை தாண்டி நாங்கள் போராட்டம் பண்ணினோம். ஆனால் அதை தாண்டி போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே ஊடகங்கள் அத்தனையுமே சபரீசன் கையில் இருக்குது சார். ஸ்டாலின் மருமகன் சபரீசன் தான் ஆட்சி செய்கிறார் தமிழ்நாட்டை. அப்படிங்கும்போது குறிப்பாக காவல்துறையும் ஊடகமும் அவருடைய கையில் இருக்கனால அதிமுக முன்னெடுக்கின்ற எந்த போராட்டங்களும் ஊடகம் வழியாக மக்களை போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல, அதுவும் குறிப்பாக அந்த 1 வருஷத்துக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் விட சபரீசன் அவர்கள் மீடியாவையும் போலீஸையும் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் அப்போ இந்த அரக்கோணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு திமுக தான் இந்த விஷயத்தை ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணுது. நாங்கள்லாம் போராட ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுடைய
அதிமுக சார்பு தொலைக்காட்சிகள் இதை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் ஒரு இந்த விஷயம் வெளியே வந்து ஒரு 5 நாள் கழித்து அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுகிறார். அந்த தெய்வ செயல் என்கின்ற தேவ செயல் ரத்னம் அதுக்கப்புறம் தான் அவரை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னன்னா திமுகவில் கட்சியில் இவங்க போய் சேர்றதே என்னத்துக்கு அப்படின்னா கஞ்சா கடத்துறதுக்கும் பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் தான் எல்லாரும் போய் கட்சியில் சேருவாங்க போல இருக்கு. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் கஞ்சா யாரால் அதிகம் கடத்தப்படுகிறது, சின்ன பசங்கள்கிட்ட யாரால் அது அதிகமாக விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு மேலே உயர்மட்ட நெட்வொர்க்லேருந்து கீழ்மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருலேயும் அதில் பார்த்தீங்கன்னா எபோவ் 60% டிஎம்கே பர்சன்ஸ் தான் அதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்படிங்கும்போது இது எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க? எந்த ஆதாரத்தில் சொல்லிக்கிறீங்க? ஆதாரம் போகிற போக்கில் சொல்லிடல, எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்க? மிக நல்ல கேள்வி. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 ஆண்டுகளில் போலீஸ் யார் யாரெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த கஞ்சா கடத்தினார்கள்னு உங்களுக்கு செய்தித்தாள்களில் வர விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துட்டு அந்த எந்தெந்த நபர்கள் பிடிபட்டார்களோ அந்த நபர்களோட ரிஷி மூலத்தை நீங்கள் ஆராய்ஞ்சிட்டே போனீங்கன்னா அவர்கள் திமுகவோட திமுக கட்சியோடு நேரடியாக தொடர்பில் இருப்பவங்களா இருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவர்கள் திமுகவில் இருக்கின்ற உயர்மட்ட நிர்வாகிகளோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்கள். நீங்கள் வேணால் இது ஒரு ஆராய்ச்சியாகவே பண்ணி பாருங்கள், சரிங்களா? 2வது, இங்கே மெத்தஃபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பேர் எங்கேயாவது ப்ரொனவுன்ஸ் ஆயிருக்கா? அது விலை மதிப்பு அற்றது. மெத்தபெட்டமைன் கஞ்சாவது எல்லாரும் சர்வசாதாரணமாக கிடைச்சிடும். நீங்கள் சொல்கிறது விலை அதிகம். அது விலை அதிகம், அது எவ்வளோ காஸ்ட்லி. ஆனால் இந்த மாதிரி மெத்தஃபெட்டமைன் கடத்துறது ஒரு திமுக அயலகாணி நிர்வாகியாக இருக்காரு. அப்போ இங்கே எந்த ஒரு இந்த போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை திமுகவின் 4 ஆண்டு சாதனைகள் என்ன, அப்பாவின் 4 ஆண்டு சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவோட ஆட்சியில் தான் கஞ்சா வியாபாரம் ஓங்கி வளர்கிறது, கொடிகட்டி பறக்குது. அப்போ அப்பா ஆட்சி கஞ்சா வியாபாரமே சாட்சி. அப்பா ஆட்சி கஞ்சா வியாபாரமே சாட்சி. அப்போனா இந்த அப்பா இந்த மகளை காப்பாற்றலையே. இந்த அப்பா அவர் மகளை, அவர் மகனை, அப்புறம் அவங்க பேரப்பிள்ளைகளை இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் ஸ்டாலின் ஆட்சின்னு இல்லை, அது கருணாநிதி ஆட்சியே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய குடும்பம் உலகம் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஹோட்டல்ஸ் கட்டுறது, தீவு வாங்கி போடுறது. சரி, இந்த கல்லூரி மாணவி அரக்கோணம் கல்லூரி மாணவிக்கு நீங்கள் எந்த அளவு போராடுறீங்க? ஏதோ போகிற போக்கில் போராட்டம் நடத்துனீங்க, எஃப்ஐஆர் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணார் அரக்கோணம் தொகுதி எம்எல்ஏ ரவி. அப்புறமா வேற என்ன பண்ணீங்க? அந்த மாணவி நாயா பேயா அலையுது மேம். நீங்கள் அதாவது ட்ராமா போட்டு முடிச்சிட்டீங்க. அப்புறமா என்ன செஞ்சீங்க? அந்த மாணவிக்கு என்ன செஞ்சீங்க? அதுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்ல, அது ஏன் நீங்கள் செய்யலை? இல்லை, இப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் கேட்கும் போதே நீங்களே ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆனதே எங்கள் அதிமுக எம்எல்ஏ. ஆமாம் மேம், அதோடு முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. அப்புறமா அந்த மாணவிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? ஒரு வக்கீலை அமைச்சு கொடுத்துருக்கீங்களா? ஒரு இது எடுத்து போனீங்களா? அவர் உன்னங்கேட்ட இந்த இதுவை நீங்கள் தான் பின்னாடி இருந்து அந்த பெண்ணை கல்லூரி மாணவியை ஏற்கிறீங்கன்ட்டு சொல்றாங்க. அதாவது சில விஷயங்கள் பெரிய அளவுக்கு பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் பக்கத்தில் போய் அது சேர்ந்துருச்சுன்னா உடனே இதுக்கு பின்னாடி அதிமுக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவர்கள்லாம் உண்மையிலுமே சாப்பாட்டில் உப்பு தான் போட்டு சாப்பிட்றாங்களான்னு ஒரு பெரிய. நீங்கள் போட்டு சாப்பிட்றீங்களா? இல்லை, நாங்கள் போட்டு மாணவிக்கு நீங்கள் கை கொடுத்தீங்களா? இல்லை, நாங்கள் கை கொடுத்ததுனால பொள்ளாச்சி விஷயத்தை எவ்வளோ பெருசாக்குனாங்க, பொள்ளாச்சி விஷயத்தை எவ்வளோ பெருசாக்குனாங்க. அதை சிபிஐ கொண்டு வந்து எப்படி இன்னைக்கு இது பண்ண உங்களுடைய கையாலாக தனந்தானே இது இப்படி லட்டு மாதிரி ஒரு கிடைச்சிருக்கு. எத்தனை லட்டு கிடைச்சது? இல்லை, நீங்கள் இந்த பார்வை இருக்குல்ல, ஒரு விஷயம் ஒரு பெண் பாதிக்கப்படுறா அப்படின்னோடனே அதை மேக்சிமம் எவ்வளோ தூரம் பொதுவெளியில் அதை அரசியலாக்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மனநிலையே மிக ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது
பொள்ளாச்சியில் இப்படி செஞ்சாங்க, பொள்ளாச்சியில் இப்படி செஞ்சாங்கன்னு ஆமாம். வெயிட் பண்ணுங்க சார். பொள்ளாச்சியில் இப்படி செஞ்சாங்க, பொள்ளாச்சியில் இப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அன்னைக்கு பொள்ளாச்சியில் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததில் திமுக மகளிர் அணி இல்லை இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் ஜனநாயக மாதர் சங்கம் SFI அவங்கலாம் இருந்தாங்க. இவர்களுடைய பங்கு எல்லாம் அதிகம். சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் இந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்குறீங்களா? அதிமுக எதிர்கட்சியாக செஞ்சுருக்கணும். அதிமுக எதிர்கட்சியாக எப்பயுமே சீப் பாலிடிக்ஸில் வந்து இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸுங்கிறதுல வந்து உங்களுக்கு கையாளாகத்தானே சொல்லுங்க. சீப் பாலிடிக்ஸ் சொல்லாதீங்க, அது வந்து வெட்கக்கேடு. இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்குலாம் என்ன தேவைன்னா, உங்களுக்கு 24x7 வந்து நியூஸ் தேவை சார். நாங்க இல்ல, நான் வந்து ஒரு அண்ணனாக, அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணனாக, மனிதாபிமானமாக இது உங்களை தேடி வந்தாங்க. இதுன்ட்டு முந்தனத்து எங்க கவர்னர் மாளிகையாண்ட அவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க, பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு அவ்வளவு இது அவங்கள அல்லோகலப்படுத்த நீங்க ஏதாவது பண்ணீங்களா? அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்தீங்க. சட்டசபையில யார் அந்த சார், யார் அந்த தம்பி, அவ்வளவுதான். மீதி எதுவும் இல்லை. நீங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு லாக்கி இருக்கீங்களா? அதாவது அது தமிழகத்தை அதிகமாக ஆண்ட கட்சி. நீங்களே கொஸ்டின் ஒரு 1/2 மணி நேரம் கேளுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். நீங்க அது என்னன்னா, உங்க எல்லாத்துக்குமே என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒரு வீணா போன டெரரிஸ்டா இருக்கீங்க. வெயிட் ஐ சே வெயிட் மீன்ஸ் வெயிட். என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த திமுக காரன் வந்து எப்பயுமே அடுத்த மனுஷனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு துர்குணத்தை அவன் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். போராட்டங்கிற பேரில் திமுக காரன் என்ன பண்ணுவான்னா, மனுஷனுக்குள்ளே இருக்கின்ற துர்குணத்தை அவன் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். அதையே தான் அதிமுகவும் செய்யணும். அப்படின்னா திமுக கிடையாது இழிவான செயல்களை செய்யறதுக்கு. ரெண்டாவது, திமுக காரன் மாதிரி நாங்கள் ஒரு தீவிரவாதத்தை எப்போதும் கையில் எடுக்கிறவர்கள் கிடையாது. நாங்கள் ஜனநாயகத்தை நம்புகிறவர்கள். ஜனநாயகத்தோட வேலை, ஒரு ஜனநாயக ஆட்சியில் ஜனநாயக ரீதியான போராட்டம் அப்படிங்கிறது, சட்டசபைங்கிறது என்ன இருக்குது, மக்களோட குறைகளை பேசுவதற்கான இடம். சட்டசபையில் பேசிட்டா மட்டும் போதுமா? சட்டசபையில் பேசுறது தான், சட்டசபையில் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ஒரு எதிர்கட்சியோட மிக முக்கியமான பணி. அதை மீடியா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சட்டசபையில் யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்னைக்கும் சட்டசபை குறிப்புல இருக்குதா இல்லையா? இது வரலாற்று ரீதியாக எப்போதும் இருக்கும். சரிங்களா? யார் அந்த தம்பின்னு நாங்க கேட்கிற கேள்வியும் அங்க ரெஜிஸ்டர் ஆகும். சரிங்களா? அப்போ நாங்க ஜனநாயக ரீதியாக எழுப்புகின்ற இந்த கேள்விகள் தான் மிக முக்கியம். நாங்க தமிழ்நாடு முழுக்க யார் அந்த தம்பி, யார் அந்த சார் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ போராட்டத்தோட வடிவங்கள் வந்து மாறுது. இப்ப நாங்க இருங்க சார், போராட்டத்தோட வடிவங்களை நாங்க மாற்றி அமைக்கிறோம். அதை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு மீடியா வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம். ஆனால் அதிமுக போராட்டத்தோட வடிவங்களை மாத்திக்கிட்டு வருது. இன்னைக்கு அந்த யார் அந்த தம்பி, யார் அந்த சார் அப்படிங்கிறது சட்டசபையில மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நாங்கள் வந்து நூதனமாக ஒரு போராட்டம் நடத்தினோம். மாலில் போய் யார் அந்த சார்னு சொல்லிட்டு பதாகையை ஏந்தி நின்றோம். எங்கள் மேலே இப்போ வந்து ஒரு 50க்கு மேலே எங்கள் ஐடி விங் நிர்வாகிகள் மேலே கேஸ் இருக்குது. அது போட்டுதான் திருவாங்க. அதுக்கோசம் பயந்துட்டு நீங்க மூலையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அதிமுக ஒருபோதும் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு அது பயப்படாது. இந்த கேஸ் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு உட்காந்து நீங்கள் மூச்சை பிடிச்சி கத்துறீங்க இல்லையா, கத்துறதுக்கு முன்னாடி முதலாக அந்த விஷயம் வெளியே வந்தபோது எங்களுடைய பொதுச் செயலாளர் EPS அவர்கள் தான் அது ஃபர்ஸ்ட் ட்வீட்டு போட்டதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே மீடியா அளவில் பெருசாகுது. அது வரைக்கும் அது அமைதியாகத்தான் இருந்தது. நீங்கள் என்ன போராடினீர்கள், எங்கள் என்ன போராடினீர்கள்னா, நீங்கள் என்ன போராடினீர்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கனிமொழி அம்மா மாதிரி இல்லை இந்த பக்கம் ஸ்டாலின் மாதிரி அவங்கன்னா ஒரு பிளக்கார்டை பிடிச்சிட்டு வந்துட்டு வீட்டு முன்னாடி நிற்கணும், இல்லாட்ட எங்கே போராட்டம் நடக்குதோ அங்கே போய் நின்று பொய்யா வாக்குறுதிகளை கொடுக்கணும், அந்த பொய்யை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு நாசமாக போகணும். இதுதான் மீடியா இன்னைக்கு செய்ய விரும்புகின்ற வேலை. அதிமுக ஒருபோதும் அவ்வாறான இழிவான ஜனநாயகத்துக்கு முரணான போராட்டங்களை கையில் எடுக்காது. அதிமுக எப்போதும் ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடைய கட்சி. அதனுடைய போராட்டங்கள் என்பது சட்டத்துக்கு உட்பட்டும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டும் தான் அது இருக்கும். அப்படி பண்றவனால மட்டும்தான் அதிமுகவில் இருக்க முடியும். தீவிரவாதி மாதிரி சிந்திக்கிறவன், பொறுக்கித்தனமா சிந்திக்கிறவன் எல்லாமே வந்து திமுகவை சப்போர்ட் பண்றவனா தான் இருப்பான். சரிங்களா? நீங்க வந்து என்னன்னா, அவனா வந்து திமுக இப்படி செய்தது, திமுக அப்படி செஞ்சதுன்னா திமுக நல்ல எதிர்கட்சியாக இருப்பதற்கு லாய்க்கி.
அதிமுக நல்ல ஆளுங்கட்சியாக இருப்பதற்கு லாய்க்கு? அப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க நீங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு லாய்க்கல. சரி, நான் கேட்கிறேன், நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணீங்கல்ல அந்த பெண்ணுக்கு, கல்லூரி மாணவிக்கு, என்ன அதாவது வேலைக்கு எரித்த நீர் மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் பெயில்ல வந்துட்டாருன்னு நீங்க என்ன சப்போர்ட் பண்ணீங்க? என்ன போராட்டம் நடத்தீங்க? உங்க ஜம்பம் எடுபடவில்லை திமுக கிட்ட, அவ்வளவுதான். அவர் வெளியே வந்துட்டாரு ஜாலியா. அந்த மாணவி நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பார்வையே தப்பு. இது நீங்கள் சட்டத்துக்கு உட்படாமல் இந்த விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து போய் அவன் வீட்டில், தெய்வ செயல் வீட்டில் 2 முட்டையை தூக்கி எரிஞ்சிட்டு வரலாம், இல்லை அவனே எங்கேயாவது 4 ஆரம்பிச்சிட்டு வரலாம். நீங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு பண்ணுறதுன்னா, நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுறதுன்னா நீங்கள் காவல்துறையை நம்பித்தாகணும், நீதித்துறையை நம்பித்தாகணும். சரி, இப்போ காவல்துறை நம்பர் சொல்லி அந்த காவல்துறை அந்த கல்லூரி மாணவி எவ்வளவு தூரம் அலைய வச்சாங்க? எஃப்ஐஆர் போடணும் நீங்க தானே, எங்களால் தான் எஃப்ஐஆர் போட சொன்னீங்களே. அப்புறமா என்ன செஞ்சுட்டீங்கன்னா பெருசா கீழ்ச்சிட்டீங்க நீங்க. இப்போ காவல்துறை இப்படி பண்ணுது, காவல்துறை அப்படி பண்ணுதுன்னா, காவல்துறையில் இருக்கிறவன் ஒரு 4 கருப்பாடு இருக்கத்தான் செய்வான். 4 கருப்பாடு அவன் டிஎம்கே காரனை சப்போர்ட் பண்ணுறவனா, டிஎம்கே ஆட்சியை சப்போர்ட் பண்ணுறவனா தான் இருப்பான். அப்போ அங்கே காவல்துறைக்குள்ளே ஒரு 10 பேர் வீணா போனவனா இருக்கிறான், இல்லை அவன் திமுக மாவட்ட செயலாளருக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏன்னா திமுக தர்மபுரியோட மாவட்ட செயலாளர் ஒரு தடவை ஒரு ஆடியோ பேசி பரபரப்பாக வெளியே வந்துச்சு. என்னென்னா, என்னோடைய இது இல்லாமல் ஒரு எஸ்பியோ ஒரு மாவட்ட கலெக்டரோ இங்கே வேலை பார்க்க முடியாது, என்னோட தயவு, நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது. அப்போ இங்கே போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிஎம்கே மாவட்ட செயலாளர்கள். அது உங்களுக்கு தெரியுமில்ல? அப்போனா இது எப்படி நடத்தணும்ட்டு உங்களுடைய வழக்கறிஞ பிரிவு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? இப்ப பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த மாணவிக்கு என்ன சப்போர்ட் பண்ணீங்க? நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு போராட்டணும், எங்களால தான் எஃப்ஐஆர் போட முடியும், என்ன பண்ணி வேணாம், அந்த வார்த்தை திருப்ப சொல்ல விரும்பல. உங்களுக்கு ஆளதான் ஆசைப்படுறது தவிர இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தெரியல. நீங்க சொன்னீங்களா அவர் பணம் சம்பாதிக்க தான் மெயின் குறி, உங்களுக்கு மெயின் குறி இது. நீங்க 5 வருஷம் போன திமுக அடுத்த 5 வருஷம் நீங்க வந்துருட்டு நினைக்கிறீங்களா இந்த வாட்டி? அதை கனவு காணாதீங்க. இல்லை, நீங்க என்னன்னா இந்த மாதிரி ரப்பிஷான கேள்விகளையே நான் எப்படி இல்ல அந்த கல்லூரி மாணவி மேல இருக்கு இந்த அனுதாபம், எனக்கு கல்லூரி மாணவி மேல இருக்கிற அனுதாபம் அப்படின்னா, இப்ப நீதிமன்றம் இப்ப மோடியோட ஆட்சியில நீங்க கல்லூரிகளுக்கு இவங்க தான் துணைவேந்தரா வரணும், மானிய முதல்வர் தான் துணைவேந்தரா வரணும்னு ஒரு இது மசோதா கொண்டு வரீங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக உடனே அவங்க ஒரு இடைக்கால தடை கொடுக்குறாங்க. உடனே அதை எல்லாரும் உட்காந்து இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கிறவங்கலாம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த தீர்ப்பை கொடுத்தவர்கள் எல்லோரும் பூணு நுழைந்தவர்கள், அதனால தான் இவ்வாறான தீர்ப்பு கொடுக்கிறார்கள் அப்படின்னு உடனே அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகளோட ஃபோட்டோவை போட்டு திமுக ஊடகங்கள் எல்லாம் செய்தியை வெளியிடுது. இங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அந்த பெண் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வரான். முன்ஜாமீன் கொடுக்கின்ற அந்த நீதிமன்றத்தை யாருமே நம்ம கேள்வி கேட்கறதில்ல சார். இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். மோடி ஆட்சியில் தமிழக அரசு கொண்டு வருகின்ற விஷயங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, நம்ம பார்வையே எவ்வளோ கேவலமாக இருக்குன்றதை பாருங்க. மோடி ஆட்சியில் தமிழக அரசு கொண்டு வருகின்ற விஷயங்களுக்கு எதிராக அது உச்ச நீதிமன்றமோ இல்லை இங்கே உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமோ ஒரு இடைக்கால உத்தரவை கொடுத்துருச்சு அப்படின்னா, அவன்லாம் பார்ப்பான், பூணூல் போட்டிருக்கான். உடனே அவங்க 2 பேர்த்தோட ஃபோட்டோஸோ அந்த நீதிபதிகளோட ஃபோட்டோஸை போட்டு அன்றைக்கி ஃபுல்லாக செய்தி, இடைக்கால உத்தரவு தடை பிறப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க பார்ப்பனர்கள். அதாவது இந்த நான் சொல்கிறேன்ல, இந்த கேவலமான மனநிலைமை. திமுக காரன் இப்படி போராடினான், திமுக காரன் இப்படி போராடி சார். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு இயக்கங்களை, பல்வேறு போராளிகளை ஆர்டிஃபிஷியலாக போராட வச்சுது. நீங்கெல்லாம் அதுதான் கட்சி, அதுதான் உண்மையான இது. ஆர்டிபிஷியலா நேச்சரா உங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லை. இப்ப உங்களை சீண்டி பார்க்கறது யாரும் இல்லை, உங்ககிட்ட வர்றதுக்கு யாரும் இல்லை.
இப்படி ஒரு இது மாத்திரமா அண்ணா பல்கலைக்கழக மாணவி அதையும் லீக் அவுட் பண்ணாங்க, இதுவும் லீக் அவுட் பண்ணாங்க, இதையும் லீக் அவுட் பண்ணாங்க. எப்படி லீக் அவுட் ஆச்சு, எப்படி இதெல்லாம் பண்ணாங்க? உங்களால் கையாளாக எதிர்கட்சி சரியாக இல்லை, அதனால ஆளுங்கட்சி, அதனால்தான் ஆளுங்கட்சி 2026 2031 2036 நாங்க தான் ஆட்சின்ட்டு சேலஞ்சு பண்றாரு முதல்வர். அதாவது சார், முதல்வருக்கு பகல் கனவு காண்பதற்கான உரிமை இருக்குது. அவர் என்ன இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு கூட அவர் பிளான் போட்டு சொல்லிக்கிட்டே போலாம். இதே மாதிரி இந்த கட்சி இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. பொதுவெளி ஒரு எதிர்கட்சியா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டவருக்கு பின்னாடி நிக்கணும். இல்ல, இது உண்மையிலுமே நீங்க வந்து சென்சிபிளா தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்குறீங்களான்னு தெரியல. நீங்க வந்ததுல இருந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க, திமுக மாதிரி ஏன் போராடல, திமுக மாதிரி ஏன் போராடல. நான் திரும்ப சொல்றேன், திமுக மாதிரி போராடுறது அதிமுகவோட வேலை கிடையாது, அதிமுகவோட அஜெண்டா கிடையாது. அதிமுக சீப் பாலிடிக்ஸ். ஒரு நிமிஷம் பதில் சொல்ல விடணும், நீங்களே பேசிட்டு இருக்க கூடாது. பொறுமையா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதிமுகக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு சார், அதை பத்திரிகை உலகம் புரிஞ்சுக்கோங்க. அதிமுகக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இதே அதிமுக ஒரு காலத்தில் சுப்பிரமணிய சாமி கோர்ட்ல என்ன பண்ணுச்சு தெரியுமா? எந்த இடத்துல எப்படி வேலை பார்க்கணுமோ அந்த இடத்துல அப்படி வேலை பார்க்கும். அப்ப யார் ஜெயலலிதா இருந்தார்கள், மிக சிங்க பெண். சரியா? இவ வெயிட் பண்ணுங்க. நீங்க ஒன்னே இந்த ஒவ்வொன்று பழைய ஹிஸ்டரிக்கே போயிட்டு இருக்காதீங்க. சரியா? எந்த இடத்துல எந்த போராட்டத்தை எப்படி பண்ணணும்னு இருக்குது. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப சீப்பா தான் நான் நடத்துவான்னா, அதான் சொல்றேன், காசு கொடுத்து போராட அடுத்தவனை தூண்டுற அந்த சீப் பாலிடிக்ஸை we never believe. நாங்கள் மக்கள் சட்டமன்றம் எங்கள் வேலை சட்டமன்றத்தில் சொல்கிறது எதிர்கட்சியா சொன்ன ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. மக்கள்கிட்ட எங்களால் இயன்ற அளவு நாங்கள் போராட்டம். மக்கள் மன்றத்திட்ட வந்தீங்களா? மக்கள் மன்றத்துக்கு வந்தீங்களா? மக்கள் அப்புறம் என்ன, நாங்கள் அரக்கோணத்தில் போய் போராடினது மக்கள் மன்றம் இல்லாமல் போய் என்ன தனியாக போய் ஆந்திராலயா போராடிட்டு வந்தோம்? இதே தமிழ்நாட்டில் அந்த பொண்ணு எந்த ஊர் பாதிக்கப்பட்டாலும் அந்த ஊரில் தான் போராட்டம் பண்ணுறான். எங்கள் போராட்டம் பண்ணும் போது அவன் மயக்க பிடிங்கி விடுறான் திமுக காரன், திமுக போலீஸ் மயக்க பிடிங்கி விடுறான். அவனை போய் கேள்வி கேட்கறதுக்கு இங்கே ஒரு பத்திரிகையாளருக்கு துப்பு கிடையாது. சாயந்தரம் 7 மணியான ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு அதிமுகவில் இப்படி ஆகிவிட்டதா, அதிமுகவில் அப்படி ஆகிட்டதா, 4 வருஷமா இதே தான் பேசிட்டு இருக்கீங்க. அதிமுகவில் இப்படி ஆயிடுச்சா, அதிமுக அப்படி ஆயிடுச்சா, அதிமுக இதாயிடுச்சான்னு. இதை தவிர்த்து இவனுங்க சரி, மீடியாங்கிறது என்னன்னா ஒரு எதிர்கட்சியை போய் வேலை செய்வதுதான் மீடியாவோட வேலை. 4ஆம் தூண்கிறது என்னது? அது ஒரு எதிர்கட்சி. என்ன செஞ்சு கழிச்சிருக்கு மீடியா? இந்த விஷயத்த அதிமுக கையில் எடுத்து அதை சென்சிட்டைஸ் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பெண்ணுக்காக கூட நின்றுருக்கு. நீங்க என்ன செய்தீர்கள் கேட்கறது ஈஸி சார், கேட்கறது ஈஸி. ஒரு 2 நிமிஷம் பத்திரிகையாளர்கள் போய் அந்த பொண்ணுகிட்ட உண்மையிலுமே நின்று என்ன நடந்துச்சு. இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு வந்து அன்பில் மகேஷோட பேரை குறிப்பிடுது. ஏதாவது ஒரு மீடியா, நெஞ்சில் திராணி இருக்கின்ற ஒரு மீடியா போய் அன்பில் மகேஷ்ட மைக்கை நீட்டி, நீங்களாம் ஒரு கல்வி அமைச்சரா, உன்னை பற்றி இப்படி அந்த பொண்ணு உன் பேரை மென்ஷன் பண்ணுதேயா, நீ இன்ன வரைக்கும் என்ன ரெஸ்பான்சிபிளாக வந்து பதில் சொல்லியிருக்க மீடியா கிட்ட? அதனால என்ன வந்து பதில் சொல்லியிருக்காரு உங்கள் கல்வி அமைச்சர்? அவர் பேர் அவரோட பிஎன் தான் சொல்லுது. அப்போ அவரோட பேர் இதில் இன்வால்வ் ஆகுதா இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள், இந்த கொடுமைகள் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு அன்பில் மகேஷ் வராரு, இல்லைன்னா யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவரையெல்லாம் போய் இன்ன வரைக்கும் நம்ம பத்திரிகை தினமும் எதிர்கட்சின்னு கேட்குற உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்களுக்கு என்னைக்காவது போய் மாசு கிட்ட போய் நின்று, மா சுப்பிரமணியத்திட்ட நின்று, சார் யார் அந்த சாருன்னு சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதிமுகவோட ஐடி விங்கெல்லாம் எடுத்து போட்ட அத்தனை ஃபோட்டோகிராஃப்ஸ்லையும் அத்தனை வீடியோலையும் அந்த ஞானசேகரன் கூட நீங்கள் தான் சார் இருக்கீங்க. அப்போ இந்த யார் அந்த சாருன்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கேட்கறதுக்கு நெஞ்சுரம் இருக்குதா? இதை பற்றி இன்ன வரைக்கும் எந்த பிரைம் மீடியாவாவது ஒரு விவாதம் நடத்தியிருக்கானா? நடத்துறதுக்கு அவனுக்கு தெம்பு இருக்கா? ஏன்னா அவன் அத்தனை பேர் அங்கே போய் சபரீசன்ட்டை வாங்கி சாப்பிட்றான். சபரீசன்ட்டை கூலி வாங்கிட்டு அவன் எப்படி இங்கே வந்து இந்த மாதிரியான நேர்மையான கேள்விகளை அவர்களால் எழுப்ப முடியும்? இதில் எதிர்கட்சி we have our own standards, you should accept it. எங்களால் வந்து திமுக காரன் மாதிரி தூண்டி விட்டு போராட்டங்களே பண்ண முடியாது. சரி, இறுதியாக இந்த கல்லூரி மாணவிக்கு என்ன மாதிரி நடவடிக்கை, என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்க போறீங்க சார்? எங்களோட வழக்கறிஞர் அணி அவங்களுக்கு துணை நின்று இந்த வழக்கை நடத்துறதுக்கு உதவும். இதை விட பெரிய சப்போர்ட் வேற எதுவுமே லீகலாக நீங்கள் கொடுக்க முடியாது. உங்களுக்கு அங்கே இன்வெஸ்டிகேஷன் போகுது. இன்னைக்கு இந்த விஷயம், இந்த அரக்கோணம் மாணவியோட விஷயம் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2-3 நாள் அந்த பொண்ணு மீடியாவில் பேசி ஒன்றுமே வெளியே வரல. அந்த பொண்ணு அவளே உட்காந்து ஒரு வீடியோ தானாகவே பேசி
போட்டு விட்டா அப்போல்லாம் அது ஒன்றுமே வரல. அது அதிமுக எம்எல்ஏ கிட்ட போனதுக்கப்புறம் தான் அது கேஸ் ஆகுது, ரெஜிஸ்டர் ஆகுது. எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அதை தன்னோட எக்ஸ்தலத்தில் பகிர்றாரு. அதுக்கப்புறம் தான் மீடியாவே அலர்ட் ஆகி இந்த செய்திக்குள்ளே வருது. செய்தி ஆசிரியர்னு வரவன்லாம் வந்து நாங்கள் இப்படி அப்படிங்கிறாங்களே, 24 மணி நேரமும் உட்காந்து நீங்கள் அதிமுகவை தான் பேசுகிறீங்க. இங்கே ஒரு எதிர்கட்சியாக மீடியா உட்காந்து திமுக பேசுகிற வேலைகளை என்ன போயிட்டுருக்கீங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? அப்போ இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போது திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தோட அமைப்புகளும் தீவிரவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். இல்லை எல்லாரும் சாமியாராகி மௌன சாமியார் ஆகிறாங்க. இது 2 தான் நடக்குது. அப்போ ஜனநாயகத்தோட தூணில் மிக முக்கியமான தூண் எதிர்கட்சி, இன்னொன்று நீதிமன்றம், இன்னொன்று பத்திரிகை அண்ட் ஊடகங்கள். எதிர்கட்சி அதை வேலை செய்யுது. அதுதான் நீங்க உங்ககிட்ட கேட்கிறோம். அதிமுகவே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க தான் எதிர்கட்சி, அதுல கலந்துக்கிட்டீங்க, காசு வாங்கிட்டு நீங்க அதுல முன்னெடுத்து நடந்தீங்க. குட்டிக்கண்ணன் கூட பர்சனலா சொல்லாமா, குட்டிக்கண்ணன் கூட சபரீசன்ட்ட காசு வாங்கிட்டு திமுகவுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு, சொல்ல முடியலாமா? எல்லாத்துக்கும் அதிமுக போராட்டம், அதிமுக. அப்ப உங்கள மாதிரி ஜர்னலிஸ்ட் உங்களால முடியல, எதுவுமே செய்ய முடியல, உங்கள மாதிரி ஜர்னலிஸ்ட் எதுக்குன்றேன். சரி மேம், இறுதியா கேட்கிற இந்த மாணவிக்கு நீங்க உண்மையாக தீர்ப்பு வாங்கி குற்றவாளிகளுக்கு பொள்ளாச்சியில் கிடைக்கப்பட்ட தண்டனை வாங்கி தருவீங்களா? பொள்ளாச்சியில் கிடைச்ச தண்டனையை விட இந்த கேஸ் வந்து மிக நேர்மையாக நடத்தப்பட்டால், அதில் திமுகவோட தலையீடு எதுவும் இல்லாமல் இருந்தால், அதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேர் அடிபடுது, அவர் இதில் தலையிடாமல் இருந்தால், அப்புறம் உதயநிதியோட பேரும் அதில் அடிபட்டது, அவரோட பிஏவாகவும் அவர் இருந்திருக்காருன்னு, இந்த மாதிரியான அமைச்சர்கள், துணை முதலமைச்சர், இவங்க எல்லாருமே அதில் இன்வால்வ் ஆகாமல் தலையீடு செய்யாமல் இருந்தால், பத்திரிகைகளும் ஊடகங்களுக்கும் உறுதுணை புரிந்தால், ஏன்னா இது வந்து நீங்கள் எதிர்கட்சி மட்டுமே ஒருத்தவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துட முடியாது. இது சிஸ்டம். காவல்துறை சரியான ஆதாரங்களை கொடுக்கணும், நீதிமன்றம் இதை சரியான ஒரு அணுகுமுறையோடு அணுக வேண்டும். எந்த அரசியல் சாயத்தையும் இது ஏற்றுக்காமல் உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி வேணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னா இந்த 4 ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் வந்து பத்திரிகை ஊடகங்கள் சரியான செய்திகளை கொடுக்க வேண்டும். 2வது, காவல்துறை சரியான எவிடன்சஸை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். நீதிமன்றம் அதை சரியாக உள்வாங்கி கொண்டு அந்த பெண்ணுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். அப்படிங்கும்போது இது வெறும் அதிமுக மட்டும் வாங்கி கொடுத்துடணும், அதிமுக மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே நீதிபதிகளாக இல்லை. ஆனால் அதிமுக நீதி என்கின்ற சிஸ்டத்தை நம்புது. வி பிலீவ் சிஸ்டம்ஸ், அவ்வளோதான். கிடைக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். அதற்கான வேலைகளை எங்களோட அதிமுக வழக்கறிஞர் அணிஞர் செய்யும். எங்கள் மகளிர் அணி இந்த கேஸை கையில் எடுக்கும். சரிங்களா? ஆனால் மற்ற எல்லா இந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஜனநாயகத்தில் இருக்க மற்ற சிஸ்டமில் எல்லாருமே வந்து நம்ம நேர்மையாக இம்மாதிரியான விஷயங்களுக்கு போராடுறோமா, கேள்வி கேட்குறோமா? அட்லீஸ்ட் எக்ஸ் தளத்தில் யாராவது ஒரு 2 பேர் அன்பில் மகேஷை டேக் பண்ணி என்ன சார் அப்படி சொல்கிறாங்க கேட்டிருந்தா அவர் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஆன்சரபிளாக மாறுவார். உதயநிதி ஒரு 10 பேர் டேக் பண்ணி என்ன சார் உங்கள் பேர் இதில் அடிபடுது, என்ன சார் சொல்கிறாங்க? கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த பொண்ணையும் இன்னும் 20 பேர்த்தையும் வந்து ஒரு செக்ஸுவல் ஆப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை தூக்கியிருக்கே சார். ஒரு 10 பேர் நீங்கள் எக்ஸ்தலத்தில் நீங்கள் உதயநிதியை கேள்வி கேட்டுக்கலாமே சார். அதே 10 பேர் நீங்கள் அன்பில் மகேஷை கேள்வி கேட்டுக்கலாமே. அதே 10 பேர் நீங்கள் வந்து ஸ்டாலின் முதல்வர் அவர்களை கேள்வி கேட்டுருக்கலாமே. அப்போது ஒட்டுமொத்த பொதுமக்களோட மனசாட்சியும் சைலண்ட்டாக இருக்கும். எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி மட்டும் வந்து சென்டரில் நின்று போராட்டம் பண்ணினா அது எப்போதுமே அட்டென்ஷன் கிரியேட் பண்ணாது. அப்போ நீதி வேணும் அப்படின்னா இந்த ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் அத்துணை பேருக்குமே இங்கே இவங்களோட ஆட்சியில் ஒவ்வொரு பெண்ணுமே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். ஒவ்வொரு பெண்ணுமே 1000 ரூபாய் வந்து நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்க அத்தனை பேர்த்துக்கு கொடுப்பேன். நீங்கள் கொடுத்தீங்களா? 28 மாதம் கொடுக்கலாம் அந்த 1000 ரூபாய் பணத்தை. கடைசியில் ஈரோடு இடைத்தேர்தல் வந்ததுனால அப்பவும் அதிமுக எங்கள் எதிர்கட்சி தலைவர் அதை திரும்ப கேள்வி கேட்டதுனால உதயநிதி அங்கே தேவையில்லாமல் பயத்தில் சொல்லிட்டார் நாங்கள் கொடுக்குறோன்னு. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அதுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் தான் காரணம், எங்கள் அதிமுக தான் காரணம். அப்போனா இந்த மாணவிக்கும் நீங்கள் உரிய நீதியை பெற்று தருவீங்கன்னு சொல்கிறீங்க? மிக நிச்சயமாக
இது வந்து இந்த மாணவிக்குன்னு மட்டும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸையும் வந்து அடுத்த முறை இவர் வந்து ஸ்டாலின் வேணால் எங்கே வேணாலும் போய் எனது இந்த குழந்தைங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பிடிச்ச பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமாக எல்லா இடத்துலையும் எங்களுக்கு 200 கிடைத்து விடும், 200க்கு மேல் கிடைத்து விடும் சொல்லலாம். சரி மேம், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி அரக்கோணம் கல்லூரி மாணவிக்கு சரியாக நீதி கிடைக்கதா பார்க்கலாம், அது பெற்று தருவீங்களா பார்க்கலாம். 2026 ஆட்சி மாற்றம் நிகழதா பார்க்கலாம் மேம். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி மேம். நன்றி.